தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் அவருடைய திட்டத்துக்கு நம்மளை வழிநடத்தும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். முதலாவது இது நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம். இதில் இன்றைக்கி நான் பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சரீரமாகிய சபையில் நாம் யாவரும் ஒவ்வொரு உறுப்புகளாக இணைவோம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை அன்றைக்கி முழுமையாக என்னால் முடிக்க முடியல. அதிக டைம் போனதுனால நான் அது பாதியோடு நிறுத்திட்டேன். அது தொடர்ச்சியாக அன்றைக்கி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12-20 வரைக்கும் பேசியிருந்தேன். அது தொடர்ச்சியாக அந்த 21-27 வரைக்கும் இப்போ பாக்கி இருக்கக்கூடிய காரியங்கள் நான் கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி வசனங்களை நீங்கள் கேட்டு இதை படிங்க. தயவு செஞ்சு நீங்கள் படிக்கலைன்னா கூட இனிமேலாவது படிங்க. படிச்சுட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, மற்றவங்களுக்கு இது பிரயோஜனப்படும். கண்டிப்பாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்காதவங்களுக்கு இதை கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் உங்கள் ஜெபத்தில் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க, எனக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணிக்கங்க. ஆண்டவர் தொடர்ந்து வழி நடத்துவாராக. என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஆன ஒரு விஷயம், இந்த சரீரமாகிய ஆலயத்தை பற்றி தான் இன்றைக்கி பாக்கி காரியங்களை பேச போகிறேன். இது சரீரம் அப்படிங்கிறதுல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சரீர உறுப்புக்கும் நமக்கு என்ன ஒரு உறவு இருக்குது, ஆலயத்துக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான உறவு என்ன, எப்படிப்பட்டது அந்த உறவு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 21வது வசனம் பாருங்கள். கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாதே. கண் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க முடியுது. அப்போ கண் எல்லாத்தையும் ஆராயக்கூடிய ஒரு தெளிவுள்ளது. அப்போ இது என்ன பண்ணுது, கையை பார்த்து வேண்டான்னு சொல்லக்கூடாதான். தலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நபரை குறிக்குது. தலை அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு தலையாக இருக்கிறவங்கள கூட நம்ம வச்சுக்கலாம். இப்படி அவங்க காலாக இருக்கிறவங்க, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள பார்த்து நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த வசனம் எச்சரிக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு உறுப்புகளாக இணையும் போது எந்த உறுப்பும் தேவையில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இது நமக்கு எச்சரிக்குது. சரிங்களா? சரீர அவயவங்கள் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பலவீனமாக உள்ளவங்களே மிகவும் வேண்டியவைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பலவீனப்பட்ட இந்த உறுப்புகளுக்கு இங்கே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. புரியுது உங்களுக்கு? இது என்ன அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கார். அவருக்கு நிறைய தோட்டங்கள்லாம் இருக்குது. அத்தனையும் இவர் அந்த முதலாளியை போய் அதில் பார்க்க முடியும்? தொழிலாளிகள் வேணும் இல்லையா? அப்போ இந்த தொழிலாளி இல்லைன்னா முதலாளின்னு அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு ஆள் இல்லையே. அப்போ அந்த பலவீனமானவன் தொழிலாளின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ அந்த முதலாளிக்கு நிச்சயமாக ஒரு தொழிலாளி தேவை அப்படிங்கிறத இது முக்கியப்படுத்துது. அதனால் பலவீனமாக இருக்க வேண்டிய உறுப்புகள் நமக்கு தேவையில்லைன்னு நம்ம ஒதுக்க முடியாது அப்படின்றது நம்ம எச்சரிக்குது. இன்னும் அதில் ரோமர் 12ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ரோமர் 12:5-6 4-5 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்களாய் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. பார்த்துட்டிங்களா? இப்போ ஒரு சபையில் நிறைய உறுப்புகள் வருது. அதாவது விசுவாசிகள் வர்றாங்க. எல்லோரும் ஒரே தொழிலை செஞ்சுட்டு வர்றாங்க. ஒரு ஆள் கொத்தனாராக இருக்கலாம், ஒரு ஆள் கார்பெண்டராக இருக்கலாம், ஒரு ஆள் எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம், ஒரு ஆள் ப்ளம்பராக இருக்கலாம், ஒரு ஆள் பெயிண்டராக கூட இருக்கலாம். இப்படி எல்லாருக்குமே அந்த சபைக்கு தேவை தான். யாருமே ப்ளம்பர் வேண்டான்னு சொல்ல முடியாது, பெயிண்டரை வேண்டான்னு சொல்ல முடியாது, கொத்தனார் வேண்டான்னு சொல்ல முடியாது, கார்பெண்டர் வேண்டான்னு சொல்ல முடியாது, வெல்டரை வேண்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு சபைக்கு தேவையான உறுப்புகள். அவங்க நிச்சயம் வேணும். அவங்க எல்லாம் சேர்ந்தால் தான் அங்கே ஒரு சபைன்னு நம்ம உருவாக்க முடியுது. புரிஞ்சுட்டிங்களா? இப்படி எல்லாமே தொழில்கள் வேறு, ஆனால் சபை ஒன்று தான் அப்படின்னுங்க அதை முக்கியப்படுத்துது. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம்.
எல்லாம் ஒரு உறுப்புகளாக தான் இருக்கிறோம்ப்பா, இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் தொழில்கள் வேறு வேறு. இங்கே நம்ம ஆளுகளுக்கு குணங்களே வேறு வேறையாக இருக்குதே, ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா? தொழில் தான் வேறு வேறையாக இருக்கணும், ஆனால் உறுப்புகள் வேறையாக இருக்கிறது, தொழிலும் வேறையாக இருக்குது. ஆனால் சபை ஒன்று தான். ஆனால் சபைக்குள்ளே இங்கே உறுப்புகளும் மாறுது, குணங்களும் மாறுது. இது எப்படி மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வசனங்கள் தொடர்ச்சியாக நமக்கு சொல்லிகிட்டே போகுது பாருங்கள். மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம், நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். அதாவது படிப்பறிவு இல்லை, எங்களுக்கு பைபிளை பற்றி அவ்வளோக்கா படிக்க தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மூலையில் உட்காந்து அப்படியே யாருக்கும் தெரியாமல் எந்திரிச்சு போகக்கூடிய விசுவாசிகள் இன்றைக்கி எல்லா சபையிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இருதயம் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்குள்ள ஒரு கூச்சம், அச்சம் இவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்குள்ள வேறு எந்த ஒரு கலங்கமும் இருதயத்தில் அழுக்கு இருக்காது, அசுத்தம் இருக்க வாய்ப்பில்லை. ஒரு ஓரமாக உட்காந்து என்ன காரணம் அப்படின்னா, அவங்களால தைரியமாக வந்து நின்று பேச முடியல அப்படிங்கிறது தான். அப்போ அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது நம்ம வேலை, நம்ம கடமை. அது அவங்கள கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி ஆண்டவருக்கு முன்னாடி சாட்சியாக கை தூக்கி நிறுத்த வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? நம்ம லட்சணம் உள்ளவைகளுக்கு அதிக அலங்கரிப்பு வேண்டுவதில்லைன்னு சொல்லப்படுது. நம்ம லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டுவதே இல்லை அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்படின்னா நமக்கு இது தெரியுது, ஆண்டவருடைய அந்த தெய்வீக மகிமை பிரசன்னம் நமக்கு முழுமையாக கிடச்சிருக்கு. அப்படின்னா நமக்கு மேக்கப்பு தேவையில்லை, மேக்கப்பு போட தேவையே இல்லை. நம்ம ஆண்டவருடைய மகிமையினால் நிறைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியுது. லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டுவதில்லை, அதான் அதனுடைய பொருள்னு நம்ம நினச்சிக்கலாம். இதில் வந்து சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கணுமா, கவலையாக இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். எவ்வளவு சிறப்பாக ஆண்டவர் வந்து நேர்த்தியாக வர்ணித்து நம்மளை வந்து படைச்சி வச்சுருக்காரு பாருங்கள். ஒரு சரீரமாகிய சபையில் நம்மளையெல்லாம் எப்படி இணைச்சி வச்சுருக்காரு பாருங்கள். நம்ம பிறந்தது எங்கேயோ, வளர்ந்தது எங்கேயோ, வாழ்ந்தது எங்கேயோ, ஆனால் கடைசியாக வந்து எல்லாரும் ஒரே சபையில் தான் போய் இணைய போகிறோம் அப்படிங்கிறத யாரும் மறக்கக்கூடாது. பெரியவங்களாக இருக்கலாம், தாழ்ந்தவங்களாக இருக்கலாம், பணம் உள்ளவங்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பிச்சைக்காரங்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட தேவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது அந்த லாசரு அதாவது ஆபிரகாமின் மடியில் உட்கார வச்சுருந்தாரே இந்த லாசரு, தரித்திரனாகிய லாசரு, ஐஸ்வர்யானும் லாசரு. அப்போது லாசரு பிச்சைக்காரனாக இருந்தான், தரித்திரனாக இருந்தான். ஆனால் இறந்ததுக்கப்புறம் எங்கே இருந்தான்? ஆபிரகாம் மடியில் இருந்தான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு விஷயம் சொல்லப்படுது. அந்த மாதிரி தாங்க. அப்போது இங்கே பிச்சைக்காரனாக இருந்தவங்க அங்கே போய் ஐஸ்வர்யவான்களாக இருப்பாங்க. இங்கே நம்ம ஐஸ்வர்யவான்களாக வேஷம் போட்டுட்டு அங்கே பிச்சைக்காரனை விட மோசமாக போய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை யாருக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த வேதத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆளாகிறது அதை விட பெரிய பாவம் வேறு எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த வேதத்தின் வழியில் நடக்கிற நமக்கு அலங்கரிப்பு தேவையில்லை அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட அலங்கரிப்பு நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த ஒரு மேக்கப்புங்கிற ஒரு வளையத்துக்குள்ளே அவங்களையும் கொண்டு வரணும். நமக்கு இயற்கையான மேக்கப் எப்படி வருது? உங்கள் முகம் எப்போவுமே பிரகாசமாக இருக்குது, என்ன காரணம்? நான் பைபிள் படிக்கிறேன். நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கீங்க, என்ன காரணம்? நான் ஆண்டவருடைய வழியில் நடக்கிறேன். நீங்கள் எப்போவுமே மற்றவங்க கூட ஜாலியாகவே பேசிகிட்ருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படிங்கும்போது நான் ஆண்டவருடைய அன்பை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ளே வெளிப்பட்டுச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம ஒளியாக இருப்போம். இருளில் இருக்கக்கூடியவங்க, பாவத்தில் செத்துட்டு இருக்கக்கூடியவங்களை நம்ம ஜீவனுள்ளே அந்த ஜீவ ஒளியில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்த நம்மளால் முடியும். இதெல்லாமே இந்த உறுப்புகளுடைய வேலை. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு தொழிலுன்னு நம்ம படித்தோம் இல்லையா ரோமரில். எல்லா உறுப்புக்கும் ஒரே தொழில் இருக்காது, எல்லாம் தனித்தனி உறுப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது நமக்கு இது வந்து ஒரு தொழில், இதை நம்ம செய்யணும். இது செய்யாமல் இருந்தால் தான் இந்த உறுப்பு தெய்வம் நமக்கு கொடுத்த பலன் இல்லாமல் போயிருக்கும். கடைசி ஒரு வசனம் பாருங்கள். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். இது எவ்வளோ பெரிய ஒரு உச்சகட்டமான மகிழ்ச்சின்னு பாருங்கள். ஒரு சபையில் வந்து ஒரு உறுப்பு சந்தோஷப்பட்டால் எல்லா உறுப்பும் சந்தோஷப்படுமா? ஒரு உறுப்பு மகிமைப்பட்டால் எல்லா உறுப்புகளும் மகிழ்ச்சி அடையுமா? அப்போ இது உச்சகட்ட சந்தோஷம். தயவு செஞ்சு இந்த சந்தோஷத்தை யாரும் நழுவ விட்டுறாதீங்க.
ஒரு ஆத்துமா சபையை விட்டு வெளியே போகுதுன்னா அந்த ஆத்துமாக்காக நிச்சயமாக ஐயோ நம்ம அவங்கள தேடணும். அவங்கள தேடாமல் இருந்தால் தான் நமக்குள்ளே பாவம் வந்து சேரும். அவங்கள கண்டுக்காமல் இருந்தால் நம்ம இந்த படிக்கிற வேதம் நமக்கு கை கொடுக்காது. நிச்சயமாக புரிஞ்சுக்குங்க. ஆண்டவருடைய சபையில் ஒவ்வொரு அங்கங்களாக வந்து சேரும்போது அவங்க வந்து ஒவ்வொரு கற்களாக எடுத்து சேர்த்தி வச்ச கட்டடத்தில் சேர்த்தி வச்ச கற்கள் மாதிரி இந்த சபை கூடுதலில் கூடி வரக்கூடிய விசுவாசிகளுடைய எண்ணிக்கை எப்படி வருது. அப்படி வரும்போது நம்ம அவங்கள தேடி போகலை, அவங்க போயிட்டாங்கன்னா அவங்கள நம்ம கண்டுக்கலை அப்படின்னா இதை விட பெரிய பாவம் வேறு எதுவுமே கிடையாது. நமக்கு அந்த பங்கு இருக்குது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் யாராவது வெறுத்தாரா? வெறுக்கலை. நம்மளும் வெறுக்கக்கூடாது. காணாமல் போனவங்கள நிச்சயமாக தேடணும். இந்த உறுப்புகளுக்கான வேலைகளை என்னென்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு கருத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்டில் வந்து பதில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த சேனலுக்கான ஒரு பேரை மாற்றினேன். என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவ கண்ணாடி அப்படின்னு வச்சுருக்கிறேன். ஜீவ கண்ணாடினா பேசும் பொருளுள்ள ஒரு கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி, பேசக்கூடிய நம்ம குறைகளை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய கண்ணாடி எது? இந்த வேத புஸ்தகம். இதையே சார்ந்த இந்த பேரை நான் வச்சுருக்கேன். ஜீவ கண்ணாடி அப்படின்னு போட்டிங்கனாலே என்னுடைய வீடியோ எல்லாத்துலேயுமே வந்துடும். தயவு செஞ்சு பார்த்துட்டு மற்றவங்களுக்கு இதையே பகிர்ந்து கொடுங்க. பார்க்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். தேவன் வழி நடத்துவாராக. ஆமென்.